ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாங்களா? வாங்க போய் பார்த்துடலாம். ஒன்றுமே தெரியல, மங்கலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் லாங் ஷாட் எடுத்தனா இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா? இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தேங்காய் எடுத்துருக்கேன் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. இதை இப்போ தேங்காய் தண்ணியை ஃபஸ்ட்டு குடிச்சிருவேன். இது மூலியமாகவே நிறைய நன்மைகள் இருக்குது. அதுபோக இது தேங்காய் பாலில் கூட ஒரு ஏலக்காயை போட்டு நம்ம குடிக்க போகிறோம். அதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட் நான் தேங்காய் தண்ணியை குடிச்சிட்றேன். அனைவரும் குடிக்கணும். சின்ன வயசில் சிதற தேங்காய் உடைச்சி சாப்பிட சொன்ன பெரியவங்களோட அருமை நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு வெறும் தேங்காயும் சாப்பிட கொடுங்க, தேங்காய் பாலும் எடுத்து கொடுங்க, தேங்காய் தண்ணியும் கொடுங்க. இது இயற்கையான ஆரோக்கியமான பானம். ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணியை குடிச்சிடலாங்களா? ஓகே வாங்க. சூப்பர். தேங்காய் தண்ணி குடித்தாச்சு. இப்போ தேங்காய் ரெடி பாருங்கள். மிக்சியில் நம்ம ஜாரில் நம்ம வெட்டி போட்டிருக்கோம். அது போக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க போட்டு அரைச்சிடலாம். சரிங்க பாஸ், தேங்காய் பால் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த தேங்காயை சாப்பிட்லாம். அனைத்து குழந்தைகளுக்கும் வெறும் தேங்காயை கொடுங்க. இதில் கெட்ட கொழுப்பு கிடையாது, நல்ல கொழுப்பு தான் இருக்குது. இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தா சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் மறுபடியும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை குடிச்சிட்டு இதோட நன்மைகள் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. ஜி இது மிக்சியில் போட்டாச்சு. ஜி தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு, குடிக்க வேண்டியதுதான். ஜி தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நிறையா விஷயத்துக்கு நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் நம்ம சியர்ஸ் சொல்லுவோம். அப்புறம் நிறையா தப்பான விஷயங்களுக்கு சியர்ஸ் சொல்லுவோம். காஃபி டீ எல்லாம் குடிக்காமல் இருக்கவே முடியாது அவங்களால. நான் காலையில் எழுந்துச்சா காஃபி டீ குடிக்கிறதில்ல. இந்த மாதிரி பானங்களை குடித்து உடம்பை ஆரோக்கியமாகவும் நல்லா அழகாகவும் மாற்றுறதுக்கு இதுதான் சத்துள்ள பானம். அதனால் இதை சியர்ஸ் சொல்கிறதுனால தப்பே கிடையாது. குடிக்கிற பாருங்கள். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை எதுவுமே நான் ஆட் பண்ணல. கரும்பு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். வெள்ளை சர்க்கரை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. நான் ரியாலிட்டி அப்படியே ஒரிஜினலாகவே நான் தேங்காய் பால் மட்டும் ஆட்டி ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் வாசத்துக்காக போட்டு குடிக்கிறேன். நேச்சுரலாக எப்போவுமே பிடிச்ச விஷயம் நேச்சுரல். இது நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. என் மூஞ்சி மட்டும் தான் அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். அது சும்மா தமாஸ். ஓகே, இதோட நன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேங்காய் பாலோட நன்மைகளை இப்போ பார்த்துடலாம். MCT அப்படிங்கிற ஒரு கொழுப்பை உடனடியாக கல்லீரலுக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல ஆற்றலை கொடுக்குது ஒன்று. அப்புறம் எடையை குறைக்குது. அதுக்கப்புறம் பசியை கட்டுப்படுத்துது. கலோரிகள் எரிக்கப்படுது. இதில் உள்ள நல்ல கொழுப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை தருது நமக்கு. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இது எல்லாம் அடியோடு அழிச்சிருது. அதுக்கப்புறம் எலும்பை உறுதிப்படுத்துது. சிகப்பணுக்களை சிகப்பு அணுக்களை அதிகப்படுத்துது. ரத்த சோகையை தடுக்குது. உடலில் உள்ள ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுது. தைராய்டை தடுக்குது. செரிமானமும் செய்யுது. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேவையானது, உடம்புக்கு தேவையானது லாரிக் அமிலம், மோனோலாரின் அப்படின்னு ஒன்று, மாங்கனீஸு, காப்பர், தாமிரம், செலீனியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அதுபோக பாஸ்பரஸ், அதுபோக இரும்பு சத்து. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தேங்காய் பாலில் அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு.